love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம பார்க்க போது NumPy சாப்டர் 8. இது அநேகமாக எனக்கு தெரிஞ்ச 48 சாப்டர் நினைக்கிறேன், 47 48. பட் அது நமக்கு அவசியம் கிடையாது. பட் ஆனால் NumPyல வந்து டோட்டலாக வந்து இது வந்து 8வது சாப்டர். நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம், அரேயோட ஷேப்பை பார்த்தோம். அதாவது அரே வந்து 1 டைமென்ஷனலா, 2 டைமென்ஷனலா, 3 டைமென்ஷனலான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம், அந்த 1 டைமென்ஷன் எப்படி 2 டைமென்ஷனாக மாற்றுறது, அந்த மாதிரி வைசி வேர்ஸ் நம்ம பார்த்தோம். சரியா, ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அரேயோட ஷேப்புன்னு சொல்லிட்டு இருந்தால் அது ரீஷேப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்க தானே செய்யும். அதுதானே வந்து இது சாஸ்திரம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து அரேயை வந்து நம்ம ரீஷேப் பண்ண போகிறோம். அது ஏன் பண்ண போகிறோம், அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா, இப்போது ஒரு ரீஷேப்பிங்னா என்னங்க, ரீஷேப்பிங்னா வந்து அந்த அரேயோட ஷேப்பை வந்து மாற்றுறது பேர் தான் ரீஷேப்பிங். சரியா, இப்போ ஷேப் ஆஃப் அன் அரே வந்து இதில் வந்து என்ன நம்பர் ஆஃப் அரேஸ் கூட இருக்கலாம். பை ரீஷேப்பிங் we can வந்து ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஒரு அரேயோட எலிமெண்ட்டை நம்ம மாற்றலாம். ஸோ இதுதான் வந்து ரீஷேப்பிங். இப்போது ரீஷேப் ஃப்ரம் 1 டைமென்ஷனல் டு 2 டைமென்ஷனல், இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேனே, போட்டே காமிச்சு வாசிச்சே காமிக்கிறேனே. இப்போது இம்போர்ட் NumPy எம்பி நமக்கு வந்து இப்போ தூக்கத்தில் கூட இது தெரியும். அரே என்பி டாட் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 இது பண்ணுறோம். இது இது வந்து ஒரே ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல். நம்ம ரீஷேப் வந்து 4,3, அதாவது 3ஆக ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறோம். ஒவ்வொன்றுலையும் 4 வைக்க சொல்கிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இதை பிரிண்ட் பண்ணால் பாருங்கள், அதே தான் நான் சொன்னது, அதே தான் வந்துருக்கு. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதை ரீஷேப் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது வந்து திஸ் இஸ் நாட் அ சிங்கிள் டைமென்ஷன் anymore, இது வந்து மல்டி டைமென்ஷனல். சரியா, இப்போ நம்ம வந்து ரீஷேப் ஃப்ரம் 1D to 2D. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதே 12 இதுங்க. தி அவுட்டர் மோஸ்ட் டைமென்ஷன் வில் ஹாவ் 2 அரேஸ் தட் கண்டெயின்ஸ் 3 arrays each with 2 elements. 3 arrays each with 2 elements. 3 arrays each with 2 elements. ஓகேவா, இப்போ இம்போர்ட் பண்ணுறோம். ஒரு அப்படியே இந்த அரே இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 3 arrays, மொத்தம் 3 அரே கிரியேட் பண்ணுறோம் with 2 elements. ஓகே, அதாவது வந்து நம்ம என்ன 1 2 அந்த மாதிரி சொல்லி பண்ணுறோமா, என்னன்னு சொல்லி பார்ப்போமா. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுத்துலேயும் 3 அரேஸ், 1 2 3 4 5 6. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 8 9 10 11 12. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3, ஆனால் 2 தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், இங்கே நம்ம 2ஆக சொல்கிறோம், இது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. மொத்தம் இந்த ஃபேமிலியில் 3ன்னு சொல்கிறோம், இது 3, இது 2. என்ன அருமையாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அதுதாங்க இந்த இதுக்கு இந்த 1D to 3Dக்கு வரும்போது மட்டும்தான் இந்த கமாண்டு. அதே இந்த இடத்துல 4,3 தான். ஓகே, 3 மொத்தம் 4. அதே இந்த இடத்துல பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான் விஷயம். சரியா, இப்போது கேன் வி ரீஷேப் எனி அரே. இப்போ மொத்தம் இங்கே 12 இருக்குது. ஒரு 8 எலிமெண்ட் ஆஃப் 1 டே வந்து 8 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 12 இருக்குங்க. ஓகே, இதுவே நமக்கு 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 இருக்கிறத வந்து 4 times 2ஆக பண்ண முடியும். ஆனால் 3 டைமென்ஷன் சொல்லி பண்ணால் 3 times நமக்கு 9 கிடையாது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு இது குறையும். ஓகேவா, ஸோ அப்போ சரியாக வராது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது இது இங்கே இருக்குது. ஸோ இம்போர்ட் NumPy என்பி பண்ணியாச்சு. இங்கே 8 இருக்குது. நான் 3 3ஆக வகுக்க சொல்கிறேன். ஓகே, அங்கே 4 3 மாதிரி இது பாருங்கள், வராது பாருங்கள். ஏன்னா அரேயோட ஷேப்பே கிடையாது. அதுவே நான் என்ன பண்ணுறேன், 4 2 2ஆக வகுக்க சொல்லிட்டு இது பண்ணுறேன் நான். இது 4ஆக கொடுத்துச்சு 2 2, இல்லை 2 4ஆக கூட சொல்லலாம். 2 4 அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த 3 3 சொல்லிட்டு வராது, அவ்வளோதான் விஷயமே. இப்போது இந்த காப்பி அண்ட் வியூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காப்பினா வந்து எப்படின்னா ஒன்று காப்பி பண்ணலாம், அந்த காப்பி பண்ணல நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெனிப்புலேட் பண்ணலாம். அதே வியூனா வந்து மெனிப்புலேஷன்லாம் பண்ண முடியாது, அப்படியே நீங்கள் பார்க்க தான் முடியும், வேறு எந்த கையை வைக்க முடியாது. ஓகேவா, இப்போது இது வந்து காப்பியாக வியூவான்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இது வந்து 8 இருக்குது, நம்ம ரீஷேப் பண்ண சொல்கிறோம். 2 4 பேஸு. இது என்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எதுவுமே கொடுக்குறது, அப்படியே தான் கொடுத்துருக்கு. அப்போது இது வந்து வியூ தானே, ஏன்னா நம்மளோட மசாஜே பண்ண வியூ தானே, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போது அன்னோன் டைமென்ஷன்ஸ் இருக்குங்க. 1 டைமென்ஷனா 2 டைமென்ஷனா 3 டைமென்ஷன்ஸ் நமக்கு தெரியாது, அன்னோன் டைமென்ஷன் இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து பாஸ் -1 சொல்லிட்டு ஒரு வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா
NumPy வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், பாஸ் -1 அதுதான் விஷயம். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது எடுக்கிறோம், இதை போடுறோம், இது சிங்கிள் டைமென்ஷனல். இப்போ நம்ம ரீஷேப் பண்ணுறோம், ரீஷேப் வந்து அன்னோன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இதை வந்து ரெண்டு டைம்ஸ் ரெண்டாக வகுப்பு சொல்கிறோம். இது வந்து அன்டைமென்ஷன் நமக்கு தெரியாதனால -1 சொல்லுறதுனால இது என்னன்னு சொல்லி பார்ப்போமா. பாருங்கள், அதே இது ரெண்டா ஓகே, மல்டி டைமென்ஷனாக பண்ணியிருக்கு. அவ்வளோதான் விஷயமே. ஒரு அறையை ஃப்ளாட்டன் பண்ணலாம். ஓகே, அறையை ஃப்ளாட்டன் பண்ணும்போது மல்டி டைமென்ஷன் அறையை வந்து சிங்கிள் டைமென்ஷனாக பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ரீஷேப் பண்ணுவோம். ஸோ ரீஷேப், அதோட கமாண்ட் வந்து ரீஷேப் -1 தான் அதோட கமாண்டு. ஸோ அந்த ரீஷேப் -1 சொல்லி வரும்போது இது எடுப்போம், இதை போடுவோம். ஸோ இங்கே பாருங்களேன், இம்போர்ட் NumPy இது நம்ம வந்து இங்கே வந்து 2 டைமென்ஷன் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே மல்டி டைமென்ஷன் தானே சிங்கிள் டைமென்ஷனில் ஆக்குறோம். அப்போ நிறைய டைமென்ஷன் நம்ம சிங்கிள் டைமென்ஷன் ஆக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ரீஷேப் ஆஃப் -1 போடுறோம். அப்படின்னா அது -1 தான். இது புதுசாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அது பாருங்கள், முடிஞ்சிச்சு மேட்ரு. எல்லாமே ஒன்றா குடிச்சு ரீஷேப் ஆஃப் -1 முடிஞ்சிச்சு மேட்ரு. இப்போது நம்ம என்னங்க கற்றுக்கிட்டோம், இது அரேனா என்னன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், ட்ரிபிள் டைமென்ஷன். இதோட சின்டாக்ஸ் என்னங்க, ஃபஸ்ட்டு அறையை போடுங்க, பிரிண்ட் ARR.shape. சரியா. ஸோ இது வந்து ஒன்று ARR.shape. இது வந்து 12 இருக்குது. இது ரீஷேப். ஸோ மொத்தம் 3 4 4 8 12 மொத்தம் 3. இந்த ரீஷேப் தான் இப்போ பார்த்தோம். மல்டி டைமென்ஷன் டு சிங்கிள் டைமென்ஷன் வந்து அதான் இந்த ரீஷேப் இப்போ தான் பார்த்துருவோம், முடித்தோம். சரியா. வழக்கம் போல் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.